நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முருங்கைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதில் நிறைய கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. ஸோ வந்து நிறைய கால்சியம் அயன்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கு மத்தலப் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அது ரொம்ப நல்லது. நர்வ் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம இது வந்து கால்சியம் நிறைய இருக்கிறதுனால நம்ம போன்ஸை வந்து அது நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. இது வந்து நம்ம உடம்புல உள்ள கேன்சர் செல்ஸ் எல்லாம் அதை கில் பண்ணி கேன்சர் நம்மளுக்கு வராமல் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்ம உடம்புல உள்ள இம்ப்யூரிட்டிஸ் ஏதாவது கழிவுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியேற்றிட்டு இந்த முருங்கைக்காய் நம்ம ஏதோ ஒரு வகையில் எடுக்கும்போது நம்ம பாடியை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்குது. அதுமாரி முருங்கை இலை அதோட ஜூஸோ முருங்கைக்காய் சூப்போ நம்ம எடுக்கும்போது நம்ம ஸ்கின்னுக்கு அது ரொம்ப நல்லது. ஸ்கின் நல்ல க்ளோ கிடைக்கும் அதுன்னும்போது. அண்ட் தென் குழந்தைங்களோட பிரெயின் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைங்கள் சில பிள்ளைங்க கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அந்த முருங்கைக்காய் சூப்போ முருங்கை இலை சூப்போ இதோ நம்ம கொடுக்கும்போது எல்லா சத்தும் அதில் கிடைச்சி அந்த பிள்ளைங்க பிரெயின் வளர்ச்சிக்கு அது வந்து நல்ல ஹெல்த்தியான பிரெயினாக அவங்களுக்கு இருக்கும். அதுமாரி விட்டமின் சி இருக்கிறதுனால இந்த சோர் த்ரோட் உள்ளவங்க, ஃபீவரிஷாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஃபீவர் உள்ளவங்க இதெல்லாம் அந்த முருங்கை இலை காம்பை சூப் பண்ணி குடித்தாலே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தென் இது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது. ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உள்ளவங்க, அந்த ப்ராப்ளம் உள்ளவங்க, ஆஸ்துமா உள்ளவங்க அவங்கெல்லாம் இந்த முருங்கை இலை காய் இதெல்லாம் நம்ம வந்து சாப்பாட்டில் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது வந்து பெஸ்ட்டு இந்த ப்ரெக்னன்ட் லேடிஸ் விமனுக்கு இது ரொம்ப நல்லது. முருங்கைக்காய் இதில் வந்து அயன் கால்சியம் எல்லா சத்தும் இருக்கிறத குழந்தைங்களோட போன் வளர்ச்சிக்கு அதுக்கு தேவையான அயன் கால்சியம் எல்லாம் இதில் இருந்தே கிடச்சிக்கிடும். அவங்க வந்து சூப்பாவோ இலையை பொரியல் பண்ணியோ காயை சூப் பண்ணியோ கூட்டு மாதிரி பண்ணியோ ஏதோ ஒரு வகையில் முருங்கைக்காய் நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அது இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய், பூண்டு, சீரகம், தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, முருங்கைக்காய், தண்ணி. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் அந்த தேங்காய் அந்த சோம்பு இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் கோகோனட் எடுத்திருக்கேன், தேங்காய் எடுத்திருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடுகு, இந்த கடுகு வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பூண்டு எடுத்து நான் வந்து அதை நல்லா தோலோட கழுவி வச்சுருக்கேன். தோலோடு அதை அரைக்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து காஞ்ச மிளகா கூட எடுத்துக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன், உங்கள் காரத்துக்கு தக்க நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், லைட்டாக திரியாக இருந்தால் தான் அந்த வந்து முருங்கைக்காய் கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கடுகு உளுத்த பருப்பு நம்ம தாளிச்சிக்கலாம். அது நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிச்சு. நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆக வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிப்போம். நான் 5 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இது என் வீட்டு தோட்டத்தில் காய்ச்சது தான். அந்த 5 முருங்கைக்காயை நம்ம இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதை 2ஆக கீறி வச்சுக்கணும். அப்போ தான் அதோடைய உப்பு காரம்லாம் அது நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி தான் பாதியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த எண்ணெயில் அந்த காயை நல்லா புரட்டிக்கலாம். நம்ம வந்து இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதிலே அந்த தேங்காய், சோம்பு, கடுகு, பூண்டு எல்லாம் நம்ம அரைச்சிருந்தோம்ல, சீரகம் எல்லாம் அந்த இதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கொஞ்சம் தரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப பையனாக நம்ம அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி இது சேர்த்து ஒரு இந்த சோம்போட வாசனை சோம்பு பூண்டோட வாசனை போகிற அளவு ஒரு 2 மினிட்ஸ் அந்த எண்ணெயிலே நம்ம திருப்பி இதையும் கிளறிக்கலாம்.
இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட அந்த காய்க்கு கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு வேணும். ஆல்ரெடி நம்ம அந்த ஆனியன் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் உப்பு பார்த்து திருப்பி வேணும்னா போட்டுக்கோங்க. நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரின்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இந்த அளவுக்கு நம்ம வச்சுருந்தா நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். இல்லைனா நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கு சாப்பிடணும்னா இன்னும் கொஞ்சம் இந்த அளவு தண்ணி நம்ம வச்சுட்டு இது ட்ரையாக நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா ட்ரையாக கிடைக்கும். இந்த அளவு நம்ம செமி கிரேவியாக வேணும்னா அப்போ நம்ம குக்காகி நம்மளுக்கு இந்த அளவு வரணும்னா அப்போ நம்ம கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இது நல்லா கொதித்த பிறகு நம்ம மூடி ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து அதை வேக வைக்கலாம். இடையிடையே நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணி காரெல்லாம் செக் பண்ணி நான் மூடி வச்சு 10 மினிட்ஸ் கழித்து நான் காணிக்கிறேன். இப்போ வந்து இந்த நம்ம முருங்கைக்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தேன். நான் 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா 5 மினிட்ஸ் கழித்து அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். அப்புறம் இடையிடையே கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அந்த காயோடு நல்லா பிடிச்சிக்கிட்டு காயெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். அந்த ஃப்ளஷ்ஷாக நல்லா ஈஸியாக கலந்து வருதுல்ல, நல்லா குக் ஆகிருக்கு. இது வந்து நம்ம சாதத்தோடு போட்டு இப்போ செஞ்சு சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிடலாம். சாதத்தோடு ஊற்றி வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் பவுலுக்கு எடுத்துகிட்டு நான் காணிக்கிறேன். இப்பொழுது சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.